வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட பேர் ராஜபூபதி. நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் பயிற்சி நிறுவனம். இன்னைக்கு நம்ம இந்திய பெண்கள் உலக அளவில் விளையாட்டுல ஜொலிக்கிறவங்கள பத்தி பார்க்க போறோம். இப்ப ரீசெண்டா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இவங்களால நம்ம இந்த ஒலிம்பிக்ஸ், டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 நடக்குது. அடுத்து 2021 நடக்க போகுது. ஸோ அந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல, சர்வதேசத்துல நிறைய பதக்கங்களை வென்றவர்கள், அவங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல நம்ம முதல்ல பார்க்க போறது ஹிமா தாஸ். ஹிமா தாஸ் அவங்களுக்கு ஒரு நிக் நேம் இருக்கும், திங் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இந்தியன் ஸ்பிரிண்டர். இவங்க அஸ்ஸாமை சேர்ந்தவர். ஒரு சர்வதேச விளையாட்டு போட்டியில 5 கோல்டு மெடல் 20 நாள்ல வாங்குறதுன்றது கிட்டத்தட்ட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதை இந்த 2019 அச்சீவ் பண்ணாங்க. ஜூலை 2 இருந்து ஜூலை 20, 18 நாள் தான். 18 நாள்ல 5 கோல்டு மெடல். ஹிமா தாஸ். அடுத்து நம்ம பார்க்கிறது துதி சந்த். இவங்க 23 வயது, ஸ்பிரிண்டர், அத்லெட்டிக்ஸ். இவங்க ஒடிசாவை சேர்ந்தவர். இத்தாலி நேபிள்ஸ் நகரத்துல இத்தாலியில நடந்த 30வது சம்மர் யுனிவர்சிட்டி கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா 100 மீட்டர் டேஷ் இருக்குல்ல, அதுல பெண்கள் ஃபர்ஸ்ட் இந்தியன் கோல்டு மெடல் வாங்கினாங்க பெண்கள் பிரிவுல. அதுக்கப்புறம் 59வது நேஷனல் ஓபன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப், இங்க தேசிய தடகள போட்டி நடந்தது, ராஞ்சியில நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா அந்த 100 மீட்டர் விமென் செமிஃபைனல்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் ரெக்கார்டே பீட் பண்ணாங்க. இப்போ அவங்களோட நேஷனல் ரெக்கார்டு பாத்தீங்கன்னா 11.22 செகண்ட்ஸ் 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல. இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் உமன் also made headlines as she publicly admitted that she was in a same-sex relationship. Perhaps the first Indian athlete to come out like this. அடுத்து நம்ம பார்க்க போறது, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்து அவர்கள். புசர்லா வெங்கடா சிந்து, பி.வி. சிந்து. இவர் நமக்கு எல்லாருமே தெரியும். த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன்ல. 2013 பிரான்ஸ், 14 பிரான்ஸ், 17, 18 சில்வர், இப்போ 19 கோல்டு வின் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்த 19 பேசல்ல நடந்தது, சுவிட்சர்லாந்துல. அப்போ நொசாமி ஒக்குஹாரா அவங்கள பீட் பண்ணிட்டு, ஜப்பானை சேர்ந்தவங்க, அவங்கள பீட் பண்ணிட்டு வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் கோல்ட் இன் த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். ஸோ அது மட்டும் கிடையாது, ஃபோர்ப்ஸ் மேகசின் அதில் இந்த ஹையஸ்ட் பெய்டு விமன் அத்லெட் இந்தியாவிலிருந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான். வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 13th பிளேஸில் இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, டிஆர்டிஓ அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. இந்த லைட் கம்பேட் ஏர்கிராஃப்ட் தேசாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு கோ பைலட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு. அது அவங்க ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்சிஏ தேஜாஸ். ரியோ ஒலிம்பிக்ஸ், ரியோ டி ஜெனீரோ நடந்த ஒலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வாங்கினாங்க. ஸோ அதற்காக ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் இவங்களுக்கு டெப்யூட்டி கலெக்டர் குரூப் 1 போஸ்ட் கொடுத்தாங்க. இவங்க இந்த ஸ்குவாடில் இருக்கிறாங்க. ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக அதில் வரக்கூடிய ஒலிம்பிக்ஸில் ஒரு கோல்டு மெடல் வாங்குறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. ஷஃபாலி வெர்மா 15 வயது தான், கிரிக்கெட்டர். இவங்க டெண்டுல்கர் ரெக்கார்டை பீட் பண்ணாங்க. வெட்டரன் மித்தாலி ராஜ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இவங்க அந்த டீமுக்கு வந்தாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்வுமன் ஆஃப் இந்தியா. youngest Indian cricketer to score half a century in international cricket.
இவங்க 49 பால்ல 73 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. டெண்டுல்கர் 1989ல when you are 16 years அப்போ வந்து he scored half a century against பாகிஸ்தான். சஃபாலி வர்மா வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த T20 இன்டர்நேஷனல்ல இந்த சாதனையை புரிஞ்சாங்க. அடுத்து த கிரேட் மேரி கோம், கிட்டத்தட்ட வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மெடலே பார்த்தீங்கன்னா 8 மெடல் வாங்கியிருக்கிறாங்க. 3 குழந்தைகளுக்கு தாய், இப்ப ராஜ்யசபா மெம்பர். 2012 லண்டன்ல நடந்த ஒலிம்பிக்ல பிரான்ஸ் மெடல் வாங்கினாங்க ஃப்ளை வெயிட் கேட்டகரியில. இவங்களோட ஆட்டோபயோகிராஃபி பேர் வந்து அன்பிரேக்கபிள். Ladies and gentlemen, the winner of this bout on points is the boxer from the red corner, Mary Kom, representing India. Damai gospoda, povedu v этом поединке решением. அடுத்து வினேஷ் போகத் ரெஸ்லிங் மல்யுத்த வீராங்கனை. காமன்வெல்த் போட்டிகள்லையும் ஆசிய விளையாட்டு போட்டிகள்லையும் 2லையும் கோல்டு வாங்கின ஒரே விமன் ரெஸ்லர். இந்த லாரஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ்க்கு வந்து நாமினேட் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் அத்லீட் வந்து இவங்க தான். இந்த லாரஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது உலகத்திலே மிகச்சிறந்த விளையாட்டு வீராங்கனை அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க. இந்த 2020க்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒருத்தர் தான் வீரர் தேர்ந்தெடுப்பாங்க. அதுல 2 பேர் எடுத்திருக்கிறாங்க. லூயிஸ் ஹாமில்டன், ஃபார்முலா 1 ரேசர், பிரிட்டனை சேர்ந்தவர். அடுத்து அர்ஜென்டினாவை சேர்ந்த விளையாட்டு ஃபுட்பால் கால்பந்தாட்ட வீரர் லியோனல் மெஸ்ஸி. இவங்க 2 பேரும் தான் மேல். விமன் கேட்டகரியில வந்து சிமான் பைல்ஸ், அமெரிக்க ஜிம்னாஸ்டிக் வீரர். ஸோ இந்த ஒரு இதுக்கு இந்தியா சார்பா ஃபர்ஸ்ட் நாமினேட் பண்ணது இவங்க தான், வினேஷ் போகத். இவங்களும் 2020 அந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதா இருந்தாங்க. இப்பதான் அது 21க்கு அதுக்கு கண்டிப்பா 21ல நடக்கிற ஒலிம்பிக்ல இதுவரைக்கும் இந்தியர்கள், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒருத்தர் தான் இண்டிவிஜுவல் கோல்டு மெடலை வாங்கியிருக்கிறார், அபினவ் பிந்த்ரா மட்டும்தான். ஸோ இதுவரைக்கும் வாங்கின மெடலை விட அதிகமான மெடலை இந்த ஒரே ஒலிம்பிக்ல வாங்குவாங்க அப்படிங்கிறது நம்ம நம்புவோம். வரக்கூடிய 2021ல கண்டிப்பாக நம்முடைய வீராங்கனைகள் வந்து கண்டிப்பாக நிறைய பதக்கங்கள் அள்ளிட்டு வருவாங்க. அதுக்காக தான் அரசு வந்து, மத்திய அரசு டாப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் அப்படின்னு ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சேர்ந்து இந்த ஸ்கீம்ல எல்லாம் பொட்டன்ஷியல் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. டாப்ஸோட மெயின் இது என்ன அப்படின்னா, ஒலிம்பிக் பாரிஸ்ல நடக்கிற 2024ம் லாஸ் ஏஞ்சல்ல நடக்கிற 2028லையும் நிறைய நினைச்சு பார்க்காத முடியாத அளவுக்கு மெடல்ஸ் எடுக்கிறது அதோடைய குறிக்கோள். அடுத்து மானு பாக்கேர், இந்தியன் ஸ்போர்ட் ஷூட்டர், துப்பாக்கி சுடும் வீராங்கனை. மானு பாக்கர் ISSF வேர்ல்டு கப், ஷூட்டிங் வேர்ல்டு கப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா 16 ஏஜ்ல வந்து கோல்டு வாங்கினாங்க. யங்கஸ்ட் இந்தியன் டு வின் கோல்டு மெடல் அட் ISSF வேர்ல்டு கப். 2019 வந்து பாத்தீங்கன்னா ISSF வேர்ல்டு கப்ல 4 கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறார். அடுத்து மானசி ஜோஷி,
இவங்க வந்து பேரா பேட்மிண்டன் அத்லீட், ஒரு மாற்றுத்திறனாளி பேட்மிண்டன் வீராங்கனை. வேர்ல்டு செகண்ட் ரேங்கிங்ல இருக்கிறாங்க அந்த மாற்றுத்திறனாளிகள் சிங்கிள்ஸ் கேட்டகரியில. 2019 பேரா பேட்மிண்டன் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் கோல்டு மெடல் வாங்கினாங்க. ஆகஸ்ட் 2019 சுவிட்சர்லாந்துல பேசல்ல. மானசி ஜோஷி. அடுத்து த கிரேட் பியூ சித்ரா. இவங்க வந்து மிடில் டிஸ்டன்ஸ் ரன்னர் ஃப்ரம் கேரளா. மிடில் டிஸ்டன்ஸ்னா 1500 மீட்டர் இவங்களுடைய ஈவெண்ட். ஏசியன் சாம்பியன்ஷிப் டோஹால நடந்ததுல அதுல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வாங்கினாங்க 2019. அதுக்கப்புறம் ஸ்வீடன்ல நடந்தது ஜூன்ல, அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு மெடல் வாங்கினாங்க கிராண்ட் பிரிக்ஸ். இவர் ஒரு கூலி தொழிலாளியின் மகள். பட் சர்வதேச அளவில் வந்து பாத்தீங்கன்னா 4 கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. பியூ சித்ரா. அடுத்து மகாராஷ்டிராவை சேர்ந்த ராகி சர்னாபாட். ராகி சர்னாபாட். இவங்க துப்பாக்கி சுடும் வீராங்கனை. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஷூட்டர் டு குவாலிஃபை 25 மீட்டர்ஸ் பிஸ்டல் ஷூட்டிங் ஈவெண்ட். ஒலிம்பிக் 2012 குவாலிஃபை ஆனாங்க. அப்புறம் வேர்ல்டு கப்ல வந்து பாத்தீங்கன்னா 2013 கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறாங்க. ஏசியன் கேம்ஸ்ல 2018 கோல்டு மெடல். அப்புறம் 2019 மேல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் முனிச் ஜெர்மனில நடந்தது. ஸோ அங்கேயும் கோல்டு மெடல். அடுத்து ஒலிம்பிக் 2021 குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அடுத்து ஜார்க்கண்டை சேர்ந்த 17 வயதான வில்வித்தை வீராங்கனை கொமாலிகா பாரி. தான் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. வேர்ல்டு ஆர்ச்சரி யூத் சாம்பியன்ஷிப் மேட்ரிட்ல நடந்தது ஆகஸ்ட் 2019. அதுல வந்து கோல்டு மெடல் வாங்கியிருந்தாங்க. ஸோ வேர்ல்டு ஆர்ச்சரி யூத் சாம்பியன்ஷிப். ஸோ உங்களுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. பிற்காலத்துல நிறைய ஒலிம்பிக்ல நிறைய கோல்டு மெடல் வாங்குறதுக்குரிய பொட்டன்ஷியல் இருக்கு. அவங்க 16ல இருந்து 19 கோல்டு மெடல் வாங்கினதுக்கு காரணமே அந்த ட்ரைபல்ஸ் அவங்களுக்குலாம் இன்பால் ஜீன்லயே அந்த ஆர்ச்சரியோட இதெல்லாம் இருக்கும். அடுத்து ஹர்மன் பிரீத் கவுர், கிரிக்கெட்டர், ஆல்ரவுண்டர். 2018 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன் இன் இந்தியா டு ஸ்கோர் செஞ்சுரி இன் விமென்ஸ் 2020 இன்டர்நேஷனல் மேட்ச்ல. அதுக்கப்புறம் அக்டோபர் 2019 ஃபர்ஸ்ட் இந்தியன் கிரிக்கெட்டர் டு பிளே 100 இன்டர்நேஷனல் 2020 மேட்சஸ். 100 மேட்ச் விளையாண்டுருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன், உமன் மெல் எல்லாத்துலயும் சேர்த்து. அடுத்தது கிரேட் மித்தாலி ராஜ், நம்ம இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீமோட கேப்டன். கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ஸ் விளையாண்டுருக்காங்க. ஒன்லி ஃபீமேல் கிரிக்கெட்டர். ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் இன் இன்டர்நேஷனல் உமன்ஸ் கிரிக்கெட். அப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 7 கன்செக்யூட்டிவ் 50s இன் ஒன் டே இன்டர்நேஷனல். இப்போ 2019 பிப்ரவரியில வந்து ஃபர்ஸ்ட் உமன் டு பிளே 200 ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ். மித்தாலி ராஜ். அடுத்து ராஜஸ்தான் ஜெய்ப்பூரை சேர்ந்த துப்பாக்கி சுடும் வீராங்கனை
அபூர்வி சண்டேலா. டூ 2018 ஏசியன் கேம்ஸ்ல வந்து பிரான்ஸ் வெண்கல பதக்கம் வாங்கினாங்க. 2019 வந்து பாத்தீங்கன்னா 3 கோல்டு மெடல் வாங்கினாங்க, இன்டர்நேஷனல் கோல்டு மெடல். 2 கோல்டு மெடல் வந்து டெல்லியில நடந்த வேர்ல்டு கப்ல, அப்புறம் ISSF வேர்ல்டு கப்ல நுனிச்சில நடந்ததே வாங்கினாங்க. அபூர்வி சண்டேலா, இந்த இந்தியன் ஸ்போர்ட் ஷூட்டர். அன்னு ராணி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாவலின் த்ரோயர், ஈட்டி எறி வீராங்கனை. இவங்க வந்து நேஷனல் ரெக்கார்டு ஹோல்டர். மார்ச் 2019ல 62.34 மீட்டர் வந்து ஈட்டி எறிகிறாங்க. இது மாதிரி ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு கிராஸ் a distance of 60 மீட்டர் ஜாவலின் த்ரோல. 60 மீட்டர் கடந்த முதல் இந்திய பெண்ணா இவங்க தான். 2019ல 2 சாதனையை புரிஞ்சிருக்கிறாங்க. ஏசியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் கத்தார்ல நடந்ததுல வந்து சில்வர் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் செக் ரிபப்ளிக்ல நடந்தது வந்து பிரான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இந்த பெண்மணிகள், இந்திய நாட்டு கண்மணிகளோட பதக்க வேட்டைகள் கொரோனா முடிஞ்ச உடனே தொடரட்டும். வரப்போற ஒலிம்பிக்ஸ்ல இருந்து இந்தியாவில இருந்து நிறைய பெண்கள் ஆண்கள் பதக்கத்துல நம்மளோட வந்து பதக்க பட்டியல்ல வந்து நம்ம கடைசில இருந்து இருக்கோம். சைனாலாம் பாத்தீங்கன்னா அதோட பாப்புலேஷனுக்கு முன்னாடி இருக்கு. ஆனா நம்ம அப்படி இல்லை, 2வது இடத்துல நம்ம இருக்கணும். வாங்குறதே 2 மெடல் தான் வாங்கணும். வருங்காலங்கள் இந்த பெண்மணிகள் வீரர்கள் பதக்கத்தை வந்து நிறைய கொண்டு வருவாங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான பழைய நீங்க இந்த சேனலுக்குள்ள போய் வீடியோஸ்ல பாருங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்கும். நிறைய பாருங்க. அதெல்லாம் நன்றி.